ஹலோ ஆல், டுடே நம்ம லாஸ்ட் 3 days என்னென்ன வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணமோ ஒன்ஸ் வந்து அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் மா. மான்னா இம்பேர் அல்லது ஸ்பாயில் த குவாலிட்டி அல்லது அப்பியரன்ஸ். இதுக்கு என்ன க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? மார்ச் மந்த் சம்மர் ஓவராக இருக்கும், ஸோ குவாலிட்டி அப்பியரன்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிக்குன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் மிரியாட். மிரியாட்னா கவுண்ட்லெஸ். இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம்? என்னோட ரைடு எப்போவுமே கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும், மை ரைடு வந்து கவுண்ட்லெஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வேர்ட் வூஸ். வூஸ்னா சாரோஸ், டிஸ்ட்ரெஸ். சரிங்களா, மிகுந்த துன்பத்தில் இருக்கிறது. க்ளூ வந்து இதுக்கு துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஊழையிடுவோன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் ரேம்பண்ட். ரேம்பண்ட்னா ரேம்ப் வாக் போகிற ஆண்ட் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி பரவலாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ரேம்ப் வாக் போகிற ஆண்ட் எப்படி போகும் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக பரவலாக போயிட்டுருக்கோம். இதுதான் அதனோட மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்ப்ராப்ரியேஷன். சரிங்களா, பொருளை அபகரித்தல், மற்றவருடைய பொருளை அபகரித்தல், பறித்தல் தான் வந்து எக்ஸ்ப்ராப்ரியேஷன். க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற வேர்ட் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் அப்பார்த்தைட். அப்பார்த்தைட் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் அப்பார்த்தைட் அப்படின்னா பாலின பாகுபாடு. இதுக்கு என்ன க்ளூன்னா பார்ட்டாக ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி அவங்கள ஒதுக்கி வச்சாங்கன்னா அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்கேண்டல் ரிடன். ஸ்கேண்டல் ரிடன் அப்படின்னா ஒரு ஊழலால் பாதிக்கப்படுறது தான் ஸ்கேண்டல் ரிடன். பிளேக்டுன்னு சொல்லுவோம். பிளேக்டுனா பாதிக்கப்படுறது. ஓகேங்களா, ஸோ ஸ்கேன் பண்ணணும். ஊழல் நடக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஊப்பிங். ஊப்பிங் அப்படின்னா ரொம்ப லார்ஜாக மாசிவாக இருக்கிறது. சரிங்களா, மிகுந்த அளவில் இருக்கிறது தான் ஊப்பிங். இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம்? ஹூங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், அது லார்ஜான மாசிவானதுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வேர்ட் ஷ்ரங்க். ஷ்ரங்க்னா பிகம் ஸ்மாலர் அல்லது கெட் ஸ்மாலர். ஷ்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஷ்ரங்க், சுருங்குதல் தான் வந்து ஷ்ரங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பிஸார். பிஸார்னா என்ன பார்த்துருந்தோம்? ஸ்ட்ரேஞ்சுன்னு பார்த்தோம். பிஸார் ஜட்ஜ்மெண்ட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான, பெக்யூலியரான, அதுதான் வந்து பிஸார். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸாரில் பெக்யூலியரான ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் எல்லாம் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் த்ரைவ். த்ரைவ்னா டெவலப் ஆகிறது, க்ரோ ஆகிறது தான் த்ரைவ்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் சால்யூட்ரி. சால்யூட்ரி அப்படின்னா குட் எஃபெக்ட், குட் ஃபார் சம்ஒன், நல்லதே ஒருத்தங்களுக்கு நடக்கிறதா வந்து சால்யூட்ரி. இது க்ளூ என்ன பார்த்துருந்தோம்? நல்லதே நடந்துச்சு அப்படின்னா சல்யூட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் சோலம்னைஸ்ட். சோலம்னைஸ்ட் அப்படின்னா ஒரு டியூவலி பெர்ஃபார்ம்டு. ஓகேங்களா, டியூலி பெர்ஃபார்ம் அப்படின்னா புனிதமாக ஒன்றை நடத்துதல். ஒரு செரிமனியவே வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து நடத்துகிறதா வந்து சோலம்னைஸ்ட். இதுக்கு க்ளூ என்ன பார்த்தோம்? சோலம் நைஸாக இருந்தால் தான் ஒரு எதையுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டர்னா என்ன பார்த்துருந்தோம்? கிவ் அப்படின்னு பார்த்தோம். கொடுக்கறது தான் வந்து ரெண்டர். ஓகேங்களா. ஸோ ரெண்ட் வந்து நம்ம எப்போவுமே கொடுப்போம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இம்போஸ். இம்போஸ்னால் ஒருத்தங்களை வந்து கம்பல் பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது தான் இம்போஸ். இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம்? நம்மளோட போஸை அடுத்தவங்களுக்கு கம்பல் பண்ணி அவங்கள அந்த போஸை நம்ம வந்து வெளிக்கொண்டு வர முடியாது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் ஃப்ளூயஸ் அப்படின்னா மோர் தென் எனஃபாக இருக்கிறது. சூப்பர் ஃப்ளூயஸ். ஸோ வந்து ரொம்ப அதிகப்படியான, மிகை மிஞ்சி இருக்கிறதா வந்து சூப்பர் ஃப்ளூயஸ். ஸோ ரொம்ப சூப்பராக ஃப்ளை ஆகுது அப்படின்னா மிகை மிஞ்சி இருக்கிறனால தான் கீழே இருக்காமல் அது மேலே ஃப்ளை ஆகிட்டுருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிச்சப். ஸ்டிச்சப் அப்படின்னா இன்க்ரிமினேட் பண்ணுறது, அதாவது ஒருத்தங்களை குற்றம் சாட்டி ஃபால்ஸ் சார்ஜ் வச்சு அவங்க மேலே ஒரு ஒரு எவிடன்ஸையே தவறாக மேனுஃபேக்சர் பண்ணி அவங்கள பீட்ரே பண்ணி சீட் பண்ணுறது தான் வந்து ஸ்டிச்சப். ஓகேங்களா. இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம்? இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியே அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்க்ரிமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா? கார்னர். கார்னர்னால் கலெக்ட் பண்ணுறது இல்லையா, கார்னரில் கலெக்ட் பண்ணுறது தான் கார்னர். நெக்ஸ்ட் வேர்ட் பைஃபகேஷன். பைஃபகேஷன்னா டிவிஷன், பாகுபாடு, பிரிக்கிறது தான் வந்து பைஃபகேஷன். இது க்ளூ என்ன பார்த்துருந்தோம்? ஃபைபரை தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? டிவிஷன் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் பம்ப்டின் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறது பம்ப்டின் அப்படிங்கிற ஃப்ரேஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே இந்த இடத்துல பம்ப்டின் மணி அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறையா செலவழிக்கிறது தான் வந்து பம்ப்டின் மணி. ஓகேங்களா, நிறையா பணத்தை இதற்கு செலவிட்டனர்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த இடத்துல பம்ப்டு இன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஃபிடென்ஸ், இன்ட்ரெஸ்ட்டை குறிக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா? பலூனிங். பலூனிங் அப்படின்னா லம்பான. சரிங்களா, பலூனிங் டெப்ட் அப்படின்னா ரொம்ப லம்பான ஒரு கடன் அப்படிங்கிறது வருது. நெக்ஸ்ட் ஒன் எஸ்டியூ. எஸ்டியூ அப்படின்னா
ஒரு மொராலிட்டிக்காக ஒன்றை தவிர்த்தல். சரிங்களா? இதுக்கு என்ன பார்த்துருந்தோம்? சூவிங் கம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதிலிருந்து எஸ்கேப் ஆயிடணும். ஏன்னா அது மொராலிட்டி கிடையாதுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் இன்கார்சரேஷன் அப்படின்னா சிறைவாசம்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இன்கார்சரேஷன்னா என்ன பார்த்தோம்? சிறைப்பிடித்தல், சிறைவாசம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது இன்கார் நம்ம வந்து லைவ் போட்டோம் அப்படின்னா இப்போல்லாம் வந்து நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வேர்ட் எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து எம்பத்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் டெசிமேஷன். டெசிமேஷன் அப்படின்னா ஒரு ஸ்பீசியஸ் லார்ஜ் ப்ரொப்போர்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீசியஸையோ இல்லை வந்து ஒரு குரூப்பையோ வந்து அழிக்கிறது தான் வந்து டெசிமேஷன். இதுக்கு என்ன க்ளூ பார்த்துருந்தோம்? டெசிமல் நம்பர்ஸை நம்மளால் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் என்டோஸ்ட். என்டோஸ்னால் பப்ளிக்காக நம்மளுடைய சப்போர்ட்டை அப்ரூவலை வெளிப்படுத்துகிறது தான் என்டோஸ்ட். இதுக்கு நான் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, அதாவது ஒரு ஓர்ஸ் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா அது பப்ளிக்காக வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக்காகவே அதை வந்து நம்ம வந்து அறிவிச்சிடணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்டோஸ்ட் பார்த்தாச்சு. ஒரு அப்ரூவலை சப்போர்ட்டை பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து என்டோஸ்ட். ஒரு ஓஸ் எண்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பேரடைம். பேரடைம்னா என்ன பார்த்துருந்தோம்? ஒரு மாடல், ஒரு பேட்டர்ன் இல்லைங்களா? இதுக்கு என்ன பார்த்தோம்? க்ளூ ஒரு பேராகிராஃபை டிக் பண்ணணும், தோண்டுதல் தான் டிக் பண்ணோம் அப்படின்னா அது என்ன மாடல் பேட்டர்ன்னு தெரிஞ்சிடும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெக்மேட்டிக். ப்ரெக்மேட்டிக் அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறது. சரிங்களா? ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்கிறது தான் ப்ரெக்மேட்டிக். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் அவுட்ஸ். ஹேண்ட் அவுட்ஸ்னால் நிதியுதவி. சரிங்களா? நிதியுதவி அளித்தல், சேரிட்டி தான் வந்து ஹேண்ட் அவுட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஜெப்பாடைஸ். ஜெப்பாடைஸ் அப்படின்னா ஒரு தோல்வி பயம், ஒரு ஹார்மான விஷயம் நடந்துருமோன்னு பயம், இதுதான் வந்து ஜெப்பாடைஸ். ஓகேங்களா? சாரிங்க, எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு க்ளூ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? ஜியோ வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்துட்டாங்க, பேரடைஸ்க்கே போகிற அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். எம்ஃபசிஸ்னால் என்ன பார்த்தோம்? எம்ஃபசிஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. எம்பியாகவே இருந்தாலும் சிஸ்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாய்ஸ்ட். பாய்ஸ்ட்னா என்ன பார்த்தோம்? பொய் சொல்லும் பொழுது தான் நம்ம வந்து எப்படி இருப்போம்? செல்ஃப் அஷ்யூர்டு மேனரில் இருப்போம். ஒரு கம்போஸ்டாக இருக்கிறது தான் பாய்ஸ்ட் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் எஃப்யூசிவ். எஃப்யூசிவ்னா ஹார்ட் ஃபெல்ட்டாக நம்மளுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறது தான் வந்து எஃப்யூசிவ். இது க்ளூ என்ன பார்த்தோம்? எஃபோர்ட் போட்டு சிவபெருமான்ட்டு நம்ம ஃபீலிங் எல்லாமே ஹார்ட் ஃபெல்ட்டாக வெளிப்படுத்தணும்னு பார்த்தோம். கன்சிலியேட்ரினா என்ன பார்த்தோம்? ப்ளக்காட் பண்ணுறது, பசிஃபை பண்ணுறது. அதாவது ஒருத்தங்களை வந்து கோவத்தை தணிக்க வைக்கிறதா கன்சிலியேட்ரி. இதுக்கான க்ளூ என்ன பார்த்தோம்? சில்லியான விஷயத்துக்கு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம போய் அவங்கள பசிஃபை பண்ணணும், அவங்கள வந்து கோவத்தை தணிக்கணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைவ். ஸ்ட்ரைவ்னா ட்ரை ஹார்ட். ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணணும். ஒரு ஸ்ட்ரைக் நடத்தணும்னா ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் யுனானிமிட்டி. யுனானிமிட்டி அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் தான் வந்து யுனானிமிட்டி. ஸோ அனிமல்ஸ்க்கு அக்ரிமெண்ட் தேவையில்லை, அனிமல்ஸ்க்கு தான் தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆம்பிகுட்டி. ஆம்பிகுட்டினா கன்ஃபியூஸ்டு, மிக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் ஃபீலிங்ஸில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அம்பி வந்து கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு, ஏன்னா அவருக்கு வந்து கன்ஃபியூஷனில் இருந்தார். நெக்ஸ்ட் ஒன் கவீட். கவீட்னா ரொம்ப வார்னிங், எச்சரிக்கை. சரிங்களா? நம்ம கேவில் இருக்கும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் எரோஷன். படிப்படியாக குறைதல். அது ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கலாம், இல்லை சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை எதுவாகவே இருந்தாலும் கிராஜுவலாக வந்து ஒரு டிம்னியூஷன் ஆகிறதா வந்து எரோஷன். நெக்ஸ்ட் ஒன் ஓவர் ஸ்டேட்டட். அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. மிகைப்படுத்தி பேசுகிறது, எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுகிறது தான் ஓவர் ஸ்டேட்டட். ஓவரான ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரைவல். ரைவல்னால் வந்து நம்மளுடைய போட்டியாளர், காம்படிட்டன் தான் ரைவல். ஸோ நம்மளுடைய ரைவல் எப்போவுமே ரிவர் மாதிரி இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரீஸ்ட்ரெயின். ரீஸ்ட்ரெயின்னா என்ன பார்த்தோம்? திரும்ப திரும்ப நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணால் எதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றை தடுக்கிறக்காக, ப்ரிவெண்ட் பண்ணுறக்காகன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டாப் பண்ணுறக்காக தான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கன்சென்சஸ்னாலும் அக்ரிமெண்ட் தான். ஓகேங்களா? ஒப்புதல் தான் வந்து கன்சென்சஸ். ஓகே, டுமாரோ நம்ம எடிட்டோரியல் செக்ஷனோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.